செஞ்சு வந்து பூஜையில கலந்துக்கோங்க. நானே எப்போ உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போலான்னு பாத்துட்டு இருக்கேன். இதுல உன் கூட உட்காந்து பூஜை வேற பண்ணணுமா? அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேங்க, நீங்க எனக்காக வர வேண்டாம், அத்தைக்காக வாங்க. இதுல உனக்காக வேற வருவேன்னு நினைக்கிறியா? உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? இல்லங்க, நான் எந்த ஆசையும் படல. நீங்க அத்தைக்காக மட்டும் வாங்க. நீங்க வந்தீங்கன்னா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போன வை. கடவுளே, அவரை எப்படியாவது பூஜையில கலந்துக்க வை. பாவம் அத்தை எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக என்னென்னவோ பண்றாங்க. என்ன மாடர்னா மாத்தினாங்க. இதோ எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க டீச்சரை வீட்டுக்கே வர வச்சிருக்காங்க. இந்த சுமங்கலி பூஜையையும் எங்களுக்காக தான் அத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவரை எப்படியாவது கோவிலுக்கு வர வச்சிடு. வான்மதி, கார்ல மாலை இருக்கு, போய் எடுத்துட்டு வாமா. வெண்ணிலா, கார்ல இருந்து மாலைகளை எடுத்துட்டு வா. சரிக்கா. வான்மதி, அவ பூஜை வேலையா இருக்கான்னு தானே நான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். நீ என்னடானா மறுபடியும் அவளையே வேலை சொல்ற? ஏன் அத்தை, கோவில் மரியாதையை அவ வாங்கணும். சுமங்கலி பூஜைக்கான பிள்ளையார புடிச்சு வைக்கிறதுல இருந்து பூஜை வேலையெல்லாம் அவ பாக்கணும். அவளுக்கு மட்டும் முக்கியத்துவமான வேலையெல்லாம் கொடுப்பீங்க. இந்த எடுபுடி வேலை மட்டும் நான் செய்யணுமா? வான்மதி, யார்கிட்ட என்ன பேசுற? முதல்ல சொன்ன வேலையை செய். போ, போய் மாலை எடுத்துட்டு வா. போ. பரவாயில்ல அத்தை, நானே போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வெண்ணிலா, நீ போக வேண்டாம். நீ ஐயர் கொத்தாசியா பூஜையை பாரு. அவ போய் எடுத்துட்டு வருவா. நானே போறேன். அண்ணாமலை, அவ சின்ன பொண்ணு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவகிட்ட நான் பேசுறேன். ஏதோ நினைப்புல தங்கச்சி கூட போட்டி போடுறா. இல்ல அத்தை, அக்கா போட்டியெல்லாம் போடல. நமக்கு எந்த வேலையும் கொடுக்கலன்னுதான் அப்படி கேட்டா. அவ ரொம்ப நல்லவ அத்தை. உனக்கு இருக்கிற முக்கியத்துவம் அவளுக்கு இல்லைங்கிற பொறாமையில தான் இவ்வளவு பேசுறா. அது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகுதோ? அவளை வருண் இன்னும் ஏத்துக்கவே இல்ல. வருண் அவளை ஏத்துக்கலையா? அத்தை, நீங்க சொல்றது நிஜம்தாம்மா. அதனாலதான் வெண்ணிலாவ அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இன்னும் 2 மாசத்துல வருணையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு அண்ணாமலை சவால் விட்டுருக்கா. அதுக்காக தான் அண்ணாமலை இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்கா. கதை அப்படி போகுதா? வருண் வெண்ணிலாக்காக தான் இந்த சுமங்கலி பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனாலதான் பூஜை வேலை எல்லாத்தையும் வெண்ணிலாவை பார்க்க சொல்லியிருக்கு. இது எல்லாம் வெண்ணிலாவும் வருணும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். புரிஞ்சுதா? அப்புறம் அண்ணாமலைய பத்தி ஏதோ சொன்னியே. அண்ணாமலை என் கூட பிறக்கலனாலும் அவ என் சொந்த தங்கச்சி மாதிரி தான். அவ என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணுவா. சரியா? சாரி அத்தை, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி சரி, வா போலாம். பூஜைக்கு நேரமாச்சு. வா. அப்போ 3 மாசத்துல வெண்ணிலாவ வருணுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அவளை வருண் கூட சேர்த்து வைக்க போறீங்களா? அதுக்காக தான் இந்த சுமங்கலி பூஜையா? இந்த பூஜை நல்லபடியா எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கு இன்னும் மீட்டிங்கே முடியல. டைம் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க பூஜை ஆரம்பிச்சிருங்க. சரி வருண், நீ மீட்டிங் முடிஞ்சதும் நம்ம. ஓகே ஓகே பெரியமா, நான் மீட்டிங்ல இருக்கேன். நான் வைக்கிறேன். என்னாச்சுக்கா?
அவனுக்கு மீட்டிங் முடிய நேரம் ஆகுமா. நீங்க பூஜையை ஆரம்பிங்க, அவனால வர முடியாதுன்னு சொல்றான். அவன் இல்லாம எப்படிக்கா? அண்ணாமலை, அவன் கண்டிப்பா பூஜையில கலந்துப்பான், நீ கவலைப்படாத. ம். கடவுளே, மாமா சொல்ற மாதிரி அவ எப்படியாவது பூஜையில வந்து கலந்துக்க வச்சிடு. வருண் வந்தாலும் பூஜை நடக்கணுமே. அம்மா சுமங்கலிங்க எல்லாருமா அவங்க கணவன்மாவோட வந்து ஹோமத்துல உட்காருங்கோ. அம்மா உங்க 2 பேருடைய கணவன்மார்கள் எங்கம்மா? வருண் இப்ப வந்துருவான். ஆனா என் வீட்டுக்காரு லீலாவதி, அம்மா தாயே, உனக்கு உண்மையாவே சக்தி இருக்குன்னா நீ பொண்ணுங்களோட தாலியை காக்குறது உண்மைனா, என்னோட காதல் உண்மைனா, நான் இந்த குடும்பத்தை உயிரா நேசிக்கிறது உண்மைனா, என்னோட தாலி என் கைக்கு வரணும். வெண்ணிலா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வெண்ணிலா? வெண்ணிலா, வேண்டாம் வெண்ணிலா, நீ இப்படி எல்லாம் பண்ணாத. அம்மாடி வெண்ணிலா, இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. எப்படியும் உன் தாலி கிடைச்சிருமா. என்ன வெண்ணிலா இது? இல்ல அத்தை, என் தாலி என் கைக்கு வர்ற வரைக்கும் இந்த கற்பூரம் என் கையில எரிஞ்சுட்டே தான் இருக்கும். நானா இந்த அம்மா நானும் பாத்துடுறேன். அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. அண்ணாமலை, நம்ம எவ்வளவு தடுத்து பார்த்துட்டோம். அவ பிடிவாதமா இருக்கலே, இப்ப என்ன பண்றது? வெண்ணிலா, என்ன நம்மள இது? அவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. தாலி கைக்கு வர வரைக்கும் கற்பூரம் ஏத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுனே புரியலங்க. வெண்ணிலா, என்னம்மா இது? கை என்னத்துக்கு ஆவறது? ஏங்க, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவ பிடிவாதமா இருக்கா. சித்தப்பா, கௌதம் அங்க பாரு, வெண்ணிலாவ சொன்ன கேட்க மாட்டேங்கிறா. கௌதம், என்னாச்சு கௌதம்? திருட எந்த பக்கம் போனான்னு தெரிஞ்சுதா? இல்லை சித்தி, அவனுக்கு ரொம்ப தூரம் ஓடிட்டானுங்க. அதுவும் இல்லாம ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓட்டினானுங்க. நாங்களும் 4 பக்கமும் தேடி பார்த்துட்டோம், கோயில் ஃபுல்லாகவும் தேடிட்டோம். அவனுங்களை எங்கேயுமே காணும் சித்தி. ஆமா அத்தை, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். கோவில்ல இருந்து 2-3 பேர் அவனை துரத்திட்டு போனான்னு வெண்ணிலா சொன்னாங்கல்ல, நாங்களும் கேட்டு போனோம். ஆனா எங்கேயும் இல்லை.